இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜகாத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அதை வந்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்கறதில்ல. இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆகிரும், அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. 3வது அத்தியாயம் 31வது வசனம். நபியே, மக்களிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் பெரும் கருணையுடையனும் ஆவான். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். பிறகு அவர்கள் உம்முடைய இந்த அழைப்பை புறக்கணிப்பார்களான். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கும் தன் தூதருக்கும் கீழ்ப்படிய மறுப்பவர்களை நேசிக்க மாட்டான். அது யூதர்களை பார்த்து அல்லது வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து அல்லது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். இப்போ அவங்களுடைய கிளைம் என்ன அப்படின்னா, ரசூல்லா தான் எங்களுக்கு பிடிக்காது, அல்லாவும் எங்களுக்கு பிடிக்கும், நாங்கள் ஒன்றும் அல்லாவை வெறுக்கிறவங்க கிடையாது. பாருங்கள், நாங்கள் மூசா நபியை ஃபாலோ பண்ணுறோம். எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம்? மூசா நபி அல்லாட்டிருந்து வந்தவர் தானே. இப்போ நாங்கள் ஈசா நபியை ஃபாலோ பண்ணுறோம். ஏன் ஃபாலோ பண்ணுறோம்? அல்லாட்டிருந்து வந்தாருங்கிறது. கிதாபு கட்டுப்பட்டு நடக்கிறோம். கிதாபில் சில விஷயங்கள் இருந்தாலும் இந்த கிதாபில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கிறோம். எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம்? தொழுகை, இந்த அமல்கள், அதெல்லாம் வந்து கிதாபின் படி தானே நாங்கள் செயல்படுறோம். வணக்க வழிபாடுகள் நாங்கள் கிதாபின் படி தானே நடக்கிறோம். அப்போ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து அல்லாவை விரும்புகிறோம்,
நாங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறோம் அப்படிங்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்ன விரும்புகிறேன்னு நீங்களா சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறதா இருந்தா, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் என்னை பின்பற்றுங்கள், ரசூல்லா விட்டு சொல்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் ரசூல்லாவை ஃபாலோ பண்ணணும்? அல்லாஹ் தான் இப்படி இப்படி மனுஷன் இருக்கணும்ன்ட்டு ஒரு ரசூல் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அப்போது இந்த ரசூலுக்கு கட்டுப்படுறது யாருக்கு கட்டுப்படுற மாதிரி? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரி. அல்லாஹ்வுடைய கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே பிரதிநிதி யார்? ரசூல்லா தான். அல்லாஹ் வந்து உத்தரவு போடுவானா? ஒவ்வொரு உத்தரவும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் போடுவாங்க. அப்போ ரசூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய நேசம், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறதா நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களே, அந்த கிளைம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? என் ரசூலை ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்கள் அல்லாஹ் நேசிக்கிறீங்க, ஓகே, அல்லாஹ் உங்களை நேசிக்கணும்ல. அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ அல்லாஹ் நேசிக்கணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணணும். மேலும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தவறுகளை பெருசு பண்ண மாட்டான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் பெரும் கருணையுடையவனும் ஆவான். இது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ஒரு மெசேஜ் சொல்லிட்டான். இப்போ அடுத்த ஆயத்தில் இன்னொரு மெசேஜ் வருது. நபியே நீர் கூறும், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஏற்கனவே அங்கே அல்லாஹ் சொல்லிட்டான். போன ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? நீ விரும்புகிறதா இருந்தால் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டான். இப்போ இங்கே ரெண்டாவது ஒரு விஷயம் அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். இப்போ ரெண்டாவது தடவை ஒன்று சொல்கிறான். அப்போ இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல அரபியில், இதுதான் குரான் வந்து எப்பயுமே என்ன பண்ணும், அரபியில் படிக்கணுங்கிறது. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹுல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபி ஊனி யுஹிப்புக்குமுல்லா வயஃபிர் லக்கும் ஜுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹுல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாவை விரும்புவதாக சொல்வதாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள். இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? ஃபத்தபியூ, இத்திபா. இந்த வார்த்தை அரபி வார்த்தையோட இந்த கிராமர் மீனிங் என்ன? இத்திபா. இத்திபானா என்ன? பின்பற்றுவது, ஃபாலோ செய்வது. புரியுதா? ஃபாலோ செய்வது. இன்னும் சொல்ல போனால் ஃபேனாக மாறிடுறது, ரசிகராக மாறிடுறது. இது ஒன்று. அடுத்த இதில் என்ன சொல்கிறான்? ஹுல் அத்தியுல்லா வர் ரசூல். இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? இத்தாத்து. இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? அத்தியுல்லா வர் ரசூல். அத்தியுல்லா வ அத்தியுர் ரசூல். ஓகே, புரியுதா? இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இத்திபா. அந்த இடத்துல என்ன சொன்னால் இத்திபாங்கிறான். இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? இத்தாத்துங்கிறான். அப்போ இத்திபான என்ன, இத்தாத்துன்னு என்ன? இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள்னா என்ன அர்த்தம்? கட்டுப்படுங்க. ஆர்டருக்கு கீழே வாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆர்டர் போட்டால் மட்டும்தான் செய்வாங்க. இது வந்து என்ன? இதுக்கு பேர் இத்தாத்து. செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். சமியானா அத்தானா. என்னது? செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். அப்போ கட்டுப்படணும்னா இந்த இடத்துல என்ன தேவை? முதல்ல செவியுறணும். செவியுறணும்னா என்ன தேவை? அவர் சொல்லணும். அப்போ சொன்னால் மட்டும் கேட்கறதுக்கு பேர் என்னது? கட்டுப்படுதல். சொல்லாததும் செய்யறதுக்கு பேர் என்னது? இத்திபா. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? ரசூல்லா வாயால் சொல்கிற விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க யார்? ரசூல்லாவை இத்தாத்து பண்ணுறவங்க. ரசூல்லா சொல்லாத விஷயங்களை கூட செய்கிறவங்க யார்? இவங்க வந்து இத்திபா பண்ணுறவங்க. ரசூல்லாவை இப்படி செய்கிற மாதிரி பார்த்தாங்க, பார்த்த உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஒரு முஸ்லீம் மேலே எதெல்லாம் கடமை அப்படின்னா, இத்திபாவும் கடமை, இத்தாத்தும் கடமை. இத்தாத்தில் தப்பு பண்ணான்னா இவன் காஃபிராக போயிடுவான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக காஃபிர். உதாரணத்துக்கு ரசூல்லா வந்து தொழுகையை வந்து தொழுகை சொல்லி வாயிலே சொல்லிட்டாங்க. இப்போ ஒருத்தன் தொழுகையை விட்டான் அப்படின்னா இவன் யார்? காஃபிர். நோன்பு வைக்க சொல்லி ரசூல்லா வாயில் ஆர்டராக போட்டாங்க. அப்போ நோன்பை விட்டானே இவன் யார்? காஃபிர். ஹஜ்ஜு, ஜக்காத்து எல்லாமே அதே மாதிரி எந்தெந்த ஆர்டர்லாம் ரசூல்லா வாயிலே சொல்லிட்டாங்களோ அந்த ஆர்டரெல்லாம் கட்டுப்பட்டே ஆகணும், வேற வழியே கிடையாது. மற்றதெல்லாம் என்னென்னா ரசூல்லாவை பார்த்து நாமளாக இது பண்ணுறது. உதாரணத்துக்கு ரசூல்லா வந்து சிம்பிளாக வாழ்ந்தாங்க. ரசூல்லா பணத்தாசை பிடிச்சி வாழலை. இப்போ ரசூல்லாவை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ரசூல்லா அளவுக்கு பணத்தாசை இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? புரியுதா? ஆனாலும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணணும். ரசூல்லா வந்து ஏழைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, தர்மம் பண்ணாங்க, நிறைய அரவணைச்சாங்க. இப்போ நம்மளால் ரசூல்லா அளவுக்கு பண்ண முடியுமா? ஆனாலும் ரசூல்லா மாதிரி காப்பி அடிக்க ஆரம்பிக்கணும். புரியுதா? இதெல்லாம் என்ன? அதே மாதிரி சுன்னத் தொழுகையில் என்ன?
அது இத்திபால வரும். கடமையான தொழுகை என்ன வரும்? அது வந்து இத்தாத்தில் வரும், கட்டுப்படுதல் வரும். சுன்னத்தான தொழுகை இத்திபால வரும். அப்போ அல்லாவுக்கு வந்து நம்ம மேலே விருப்பமே எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா ஃபர்ல் தொழுகையில் ஆக்டிவேட் ஆகுது. நம்மளை எப்போ எல்லாம் நேசிப்பானா சுன்னத்தான தொழுகையை தொழக்கூடியவன். அதனால தான் தஹஜ்ஜுத் தொழுகிறவன் இதெல்லாம் வந்து கட்டாயம் கிடையாது. ஆனால் ரசூலா டெய்லி தொழுதுருக்காங்க. புரியுதா? அப்போ ரசூல்லாவுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து ரசூல் தொழுதுருக்காங்க, நானும் தொழுவேன் அப்படின்னா இது என்னது? இத்திபா. புரியுதா? அப்போ இந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த இத்திபால தான் என்ன வருது? இகாமத்து தீனும் வருது. புரியுதா? இகாமத்து தீன் புரியுதா என்னன்ட்டு? அல்லாவுடைய தீனை மேலோங்க செய்கிற அந்த வேலையை ரசூல்லா வந்து சொல்லலை, ஆனால் செஞ்சு காமிச்சாங்க. அப்போ செஞ்சதை பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு நாமெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த சில எதிர்க்கக்கூடிய அந்த மக்கள் அல்லது அவங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரசூல்லா வாயில் சொன்னாங்களாங்கிறேன். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? சொல்லாததும் செய்யணுங்க ரசூல்லாவது. ஆனால் ரசூல்லா செஞ்சாங்கன்னு எல்லாரும் கண்ணு முன்னாடி வாழ்க்கை இருக்குது, தப்பிக்க முடியாது. ரசூல்லா செய்யலைன்னு சொல்லி போய் சொல்ல முடியாது. ஆனால் அந்த செயலுக்கு என்ன பண்ணுறாங்க? மாற்று விளக்கம் கொடுத்து, அப்படி விளக்கம் கொடுத்து, அது அந்த சூழல் அப்படி அமைஞ்சிச்சு, அது சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, அது அந்த காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், நம்ம மேலே அது கடமை இல்லை, இப்படின்லாம் டாவு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இது பண்ணுறோம். அதே மாதிரி குரானை ஃபாலோ பண்ணும்போது நம்மக்கிட்ட என்ன தன்மை இருக்கணும்னா இத்திபா தான் இருக்கணும், இத்தாத்து இருக்கக்கூடாது. குரான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. குரான் வந்து சில இடத்துல க்ளூ தான் கொடுக்கும். புரியுது? தாஜுத் தொழுவு சொல்லி குரான் எங்கேயாவது ஆர்டர் போட்டுச்சா? போடல. ஆனால் குரானில் தாஜுத் தொழுகை இருக்கு. நபிக்கு சொன்னேன் அப்படிங்கிறான். அப்போ நமக்கு சொல்லலை என்ன? அப்போ நாம் என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணோம்னா இத்திபால வரும். புரியுதா? அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் குரான் பேசுது. கோபத்தை வந்து விட்டுருங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, நிறைய. அதாவது சில விஷயங்கள் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருப்போம். அல்லாஹ் சஹாபாக்களையும் ரசூல்லாவையும் மூசா நபியும் ஈசா நபியும் பார்த்து பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அதை நாம் என்ன பண்ணணும்? காப்பி அடிச்சிடணும். அப்போ அந்த மொஹப்பத்தில் குரானை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த இத்திபா வரும். இந்த மொஹப்பத்தை அல்லாஹ் பார்த்து என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? சும்மா காட்டுத்தனமாக அல்லாஹ் வந்து நேசிக்கிறது இல்லை, யாரும் வெறுக்கிறதும் இல்லை. ஒரு கிரைட்டேரியா அல்லாஹ் வச்சிருக்கான். அப்போது இந்த காப்பி அடிக்கிறதுல பொறுத்த வரைக்கும், புரியுதா, ரசூல்லாவை ஃபாலோ பண்ணுறது வரைக்கும், குரானை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், இதில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கும். அப்போ அல்லாஹ் வந்து அதை வச்சு தான் மறுமையில் வந்து எடை போடுவான். எவ்வளோ அறிவு கொடுத்தான், அவனுக்கு எவ்வளோ பலம் இருந்துச்சு, அவன் எவ்வளோ முயற்சி பண்ணான், இந்த 3 விஷயங்களை பார்ப்பான். புரியுதா? குரான்லேருந்து இவ்வளோ விஷயம் அவனால் நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு சக்தி இருந்துச்சா, குரான் அவன் திரும்ப திரும்ப படித்து படித்து தேடியும் அவனுக்கு இவ்வளோ தான் கிடச்சிச்சா அப்படின்னு நல்லா பார்ப்பான். நீ குரானை பெரட்டவே இல்லைன்னா நீ குற்றவாளி. குரானை பெரட்டின உன் கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்னா அதை ஒரு கணக்கில் எல்லாம் வைப்பான். 2வது சக்தி, எவ்வளோ பலம் இருந்துச்சு, எப்படி சூழல் இவனுக்கு வாழ்க்கை அமைஞ்சது, இவனுக்கு சொந்த வீட்டில் பிறந்தானா வாடகை வீட்டில் பிறந்தானா, 2 தங்கச்சி கட்டி கொடுக்குற பொறுப்பு இருந்துச்சா இல்லையா, இப்போ இதெல்லாம் முடிவு பண்ணுவோம். புரியுதா? பார்த்துட்டு மற்றவங்கலாம் சுண்ணத்து ஃபர்ல தொலை எவனும் வரல, நாம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக அடிச்சுக்க முடியாது. இப்போ நிறைய விஷயங்கள் அல்லாஹ் வந்து இதை பார்ப்பான். அதே மாதிரி முயற்சி, எவ்வளோ ட்ரை பண்ணால் எவ்வளோ இவனால் முடியல, எத்தனை நாள் வந்து தாஜ் தொழுகைக்கு வந்து ட்ரை பண்ணான், ஆசைப்பட்டான், எவ்வளோ நாள் அலாரம் வச்சான், எவ்வளோ நாள் அவனால் முடிக்கும், இதெல்லாம் எல்லாம் கணக்கு போட்டு அந்த இத்திபா விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவான்? அல்லாஹ் வந்து மார்க் போடுவான். இதாத்து பொறுத்த வரைக்கும் அது நம்பர் கேம். புரியுதா? சுபு தொழுதாச்சா டிக்கு, லொஹர் தொழுதாச்சா டிக்கு, மற்றதெல்லாம் வந்து அல்லாஹ் பார்த்து அது முடிவு பண்ணுவோம். அது வந்து நம்பர்ஸில் வராது. இது ஒரு முக்கியமான மெசேஜ் அந்த 2 வசனத்துலேயும். சரியா? அதனால் நாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய அந்த சின்சியாரிட்டியை அல்லாஹ்வுக்கு ப்ரூவ் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து இந்த இடத்துலேருந்து 33வது வசனத்திலிருந்து 71வது வசனம் வரைக்கும் வேற பயான். இப்போ இது வரைக்கும் வந்து சஹாபாக்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதாவது பத்ரு போருக்கு அப்புறம் உடனே நடந்த ஒரு காலகட்டம். இது வந்து இங்கேருந்து எங்கே போகுதுன்னா, இது வந்து ஹிஜ்ரத்து 9வதுலேருந்து, அதாவது மக்கா வெற்றி இருக்குல்ல, மக்கா வெற்றியும் முடிஞ்சிருச்சு. மக்கா வெற்றி முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்குள்ளே இருந்த ஒரே சக்தி இப்போ யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறைஷிகள் டோட்டலாக அவுட் ஆகிட்டாங்க. குறைஷிகள்கிட்ட நிர்வாகம் ரசூல்லா கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய அதே அரசாங்கம் எங்கே இருக்குது? மக்காலையும் இருக்குது. மக்காவில் மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அரபு தீபகற்பம் ஃபுல்லாகவே, தபூக்கில்
என்ன தாயிஃபில், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹுனைனில், எல்லா இடத்துலையுமே இப்போ யாருடைய கவர்மெண்ட்டு? ரசூல்லாவுடைய கவர்மெண்ட் வந்துருச்சு. இப்போ இவ்வளோ பெரிய சக்தி அவங்க வந்ததுக்கப்புறம் மற்ற ஊரில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணாங்க? பயந்து போய் வந்தாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய சக்தி அவர் ஆயிட்டாரு, இனி நம்ம என்ன பண்ண முடியாது, இவரை போய் சந்திக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா படை எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டாங்கன்னா அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா நாமளே போய் சந்தித்து அவர்கிட்ட என்னான்னு போய் டீல் பேசிட்டு வருவோம். ஏன்னா ரசூல்லா அரபு தீபகற்பம் அல்லாத மற்ற பகுதிகளுக்கு, இப்போ இஸ்லாத்துடைய ரசூலுடைய மிஷன் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அல்லாவுடைய ஒரு தீன், புரியுதா? அல்லாவுடைய ஒரு ஆர்டர் அனைத்து துறைகளிலும். அதோடைய உச்சபட்சம் என்ன? கவர்மெண்ட்லேயும் அல்லாவுடைய சொல்படி அரசாங்கம் நடக்கணும், புரியுதா? இப்போ அரபு ஃபுல்லாகவே அல்லாவுடைய கட்டளைப்படி வந்துடுச்சு. ஆனால் அரபுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் அவங்க ராஜா மாதிரி ராஜா விருப்பத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த உமர் சீரிஸ் படத்தில் கூட வரும்ல, மக்கள் வரிப்பணத்தில் அந்த ராஜா தங்கமாக வாங்கி அவன் பொண்டாட்டிக்கு குவிச்சிட்டு இருப்பான். அவர் சொல்லுவார்ல, இதெல்லாம் எங்களுக்கு அனுபவிக்கிறது நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்பா. கடைசியாக இவர் காலித் பின் வலீத் அவனை போய் அதை ஃபுல்லாக எடுத்து கேப்சர் பண்ணி அதை கொண்டாந்து இவர் கூட போட்டு பார்ப்பார்ல, வரக்கா பின் நௌஃப், இவர் யார்? அவர் சுராக்கா, அவர் கூட போட்டு பார்ப்பார். அப்போ விஷயம் என்னென்னா அந்த படைகள் போகும். அப்போது ரசூல்லா மக்காவில், அதாவது அங்கே அரபு தீபகற்பத்தில் மட்டும் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க படையை அனுப்புவாங்க. படையை அனுப்புனா அவங்க 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று, அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நீ முஸ்லீமாக மாறிடு, இந்த பூமி அல்லாவுது, அல்லாவுடைய சொல்படி தான் நீ மக்கள் அல்லாவுது, இந்த செல்வம் அல்லாவுது, இது எல்லாமே அல்லாவுடைய உத்தரவுப்படி தான் நடக்கணும். நீ மக்கள்கிட்ட அநியாயமாக காசு வாங்கி திங்கிற, நீ மக்களை போட்டு நசுக்கிற, நீ இது பண்ணக்கூடாது. நீ நடந்துக்கோ, நீ துனியாவிலையும் உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், மறுமையில் நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லுவாங்க? அந்த ராஜாவை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ புத்திசாலி ராஜா என்ன பண்ணுவான்? ஏற்றுக்குவான், சரி நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்குவான். ஆனால் மோஸ்ட்லி ராஜாவுக்கு என்ன இருக்குன்னா ஒரு திமிர் இருக்கும். நேற்று வரைக்கும் அவன் சேரில் உட்காந்து அந்த ஊர் மக்கள் முன்னாடி நேற்று வரைக்கும் ஒரு பண்டிகை, இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து வேறு பண்டிகை கொண்டாடுவானா? போன வருஷம் அந்த பண்டிகையில் அவன் என்ன ஆட்டம் போட்டிருப்பான் ராஜா. அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்கன்னா சிரிக்க மாட்டாங்க மக்கள். அந்த கௌரவத்துக்காகவே என்ன பண்ணுவானுங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க, புரியுதா? அது மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் ஒரு பண்டிகையை சொன்னேன். அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இவன் என்ன சொல்லியிருப்பான்? நான் கடவுளுடைய அவதாரம்னு சொல்லியிருப்பான். இப்போ அது இல்லைன்னு ஒத்துக்கணும். அப்போ மக்கள் அவன் என்ன நினைப்பாங்க? இவன் என்ன நினைப்பான் மக்கள்கிட்ட? இப்போ திடீர்னு நான் இல்லைன்னு சொன்னான், ஏன்டா நேற்று வரைக்கும் எவ்வளோ புழுகிட்டு இருந்தேன், இந்த அப்புறம் இந்த நேற்று வரைக்கும் மன்னரை புகழ்ந்தவங்களாம் அல்லாவை புகழணும். யார்? அந்த புலவர்கள் இருப்பான். அவன் நேற்று வரைக்கும் மன்னரை புகழ்ந்துக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணணும்? அல்லாவை புகழணும். அப்போ இது அவனுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அந்த புலவர் இப்படி புகழ போய் அந்த மக்கள் உட்காந்து வேடிக்கை பண்ணுவாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? டேய், நேற்று இந்த வாயை வச்சுட்டு என்ன பேச்சு பேசுனேன், இன்றைக்கி இந்த வாயில் வச்சுட்டு அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லைங்கிற, நீ இதே ரசூல்லா மட்டும் உள்ளே வராமல் இருந்தால் இன்னும் எங்களை கூமுட்டியாக தானே வச்சுருந்து. இதெல்லாம் அவங்க மைண்டில் ஓடும், புரியுதா? அந்த கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுவானுங்க இவனுங்களுக்கு அந்த பழைய கெத்து மட்டும் மெயின்டைன் பண்ண. அதுதான் அபுஜஹிலும் அதுக்கு தான் செத்தது. இந்த வீம்பு பிடிச்சி சாகிறது தான் இவனுங்க எல்லாருமே. ஃபிரௌனு, அபுஜஹில், இந்த நம்ரூத், இவனுங்க எல்லாருடைய கணக்கே என்னென்னா இதுதான். அதனால தான் நாமளும் என்ன பண்ணக்கூடாது? அல்லாவுடைய விஷயத்தில் வீம்பு பிடிக்கக்கூடாது. அதனால தான் ரசூல்லா நம்மளை என்ன பண்ணுறாங்க? வீம்பு பிடிக்காதீங்க, வீம்பு பிடிச்சிங்கன்னா கெட்டு போயிடும். தப்பு செஞ்சால் உடனே ஒத்துக்கணும், புரியுதா? நம்மளோட சின்ன கீழே இருக்கிற ஆள்கிட்ட இருந்தாலும் தப்பு செஞ்சால் நம்ம என்ன பண்ணணும்? உடனே ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிடும். அப்போ அந்த மக்கள்கிட்ட போய், அந்த ராஜா பக்கத்து நாடுகள்கிட்ட போய் இந்த அல்லாவுடைய நிர்வாகம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய காலகால வழக்கப்படி நிர்வாகம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த நிர்வாகத்திட்ட போய் ரசூல்லா என்ன சொல்லுவாங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நம்பர் 1, முஸ்லீம் ஆயிக்கோ, நீயே இதுவாக இருந்துக்கோ, அதாவது நீ முஸ்லீம் ஆயிக்கோ, மறுமையிலையும் ஜெயிச்சிருவேன், இதுலேயும் ஜெயிச்சிருவேன், குரான் படி சட்டங்கள் நடக்கும், புரியுதா? குரான் படி சட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீ என்ன பண்ணணும்? நீ ராஜா பதவியிலிருந்து இறங்க தேவையில்லை, அந்த ஊருக்கு நீ தான் ராஜா, புரியுதா? அந்த ஊருக்கு நீ தான் ராஜா, நீயே இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் குரான், புரியுதா? பழைய டேக்ஸ் சிஸ்டம் இருக்காது, உனக்கு சம்பளம் மட்டும்தான். நேற்று வரைக்கும் தங்கக்கட்டில் படுத்த, நீ இந்த ஸ்பூனில் சாப்பிட்ட, நீ உட்காந்து இவ்வளோ சாப்பிட்ட, உன் பையனுக்கு மாளிகை கட்டின, எல்லாம் வெளியே வந்துடணும். எல்லாம் வெளியே வந்துடணும். குரான் எப்படி சொல்லுதோ அப்படி தான் நீ வாழணும்.
ஓகேன்னா சொல்லு, இது நம்பர் 1 ஆப்ஷன். இதில் உனக்கு சொர்க்கமும் கிடைக்கும், ஆட்சியும் கிடைக்கும். நம்பர் 2 என்ன ஆப்ஷன்னா, வேண்டாம், நீ பதவி விட்டு இறங்கிரு, பதவி விட்டு இறங்கிரு, எங்கள் கையில் இன்சார்ஜ் கொடுத்து, எங்களுக்கு நீ டேக்ஸ் கொடுத்துட்டு வா, எங்களுக்கு டேக்ஸ் கொடுத்துட்டு வா, நிர்வாகம் நாங்கள் பண்ணிக்குவோம். ஆனால் ரூல்ஸு அல்லாவுடையது தான் இருக்கும். இப்போவும் என்ன ரூல்ஸு? அல்லாவுடையது தான் ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா மக்களுக்கு அல்லாவுடைய ரூல்ஸில் தான் நிம்மதி இருக்கும். அப்போ மக்களுடைய பாதுகாப்பு எதில் இருக்குது? அல்லாவுடைய ரூல்ஸ் தான். சுரண்ட விட மாட்டோம். நீ அநியாயம் பண்ணுறதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். மக்களுக்கான ஆட்சி தான் நடக்கணும். இது 2வது ஆப்ஷன். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீ காஃபிராக இருந்துட்டு போகலாம், நீ சிலை வணங்கலாம், நீ எதை வேணாலும் பழைய பழக்க வழக்கத்தில் இருந்துக்கலாம். ஆனால் நீ சாதாரண குடிமகனாக தான் இருக்கணும். தலைமை தாங்கிறதுக்கு உன் சொத்து பொத்தில் நீ எடுத்துகிட்டு அப்படியே ஓரமாக போய்க்கலாம், உன் மாளிகை எல்லாம் இருக்கும். ஆனால் நீ ராஜா கிடையாது. புரியுதா? அப்பா இந்த மாளிகை டம்மி ஆயிரும். பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் நாங்கள் கட்டுவோம், அந்த பள்ளிவாசல் பார்லிமெண்ட் ஆயிரும். புரியுதா? நிர்வாகம் அங்கேருந்து ஆயிரும். மந்திரி, இராணுவம் எல்லாத்துக்கும் ஆர்டர்ஸ் இங்கேருந்து போகும். நீ டம்மியாக தான் இருக்கும். நீ நல்லா சாப்பிட்டுக்கலாம், திருந்துக்கலாம், பூமியில் எப்படினாலும் நல்லா சொல்கிறல, கால்நடைகளை போன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோ, நீ என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கோ, டேக்ஸ் உனக்கு 5 பைசா வராது. புரியுதா? ஆனால் நீயே டேக்ஸ் கட்டணும், ஜிஸியா கட்டணும். நீ மற்ற மக்கள் மாதிரி நீயும் இருக்கணும். எங்கிட்ட நிர்வாகத்துக்கு கொடுத்து. இது நம்பர் 2 ஆப்ஷன். நம்பர் 3 வந்து சண்டைக்கு வா. இதுக்கும் ஒத்துக்கல, அதுக்கும் ஒத்துக்கலையா, சண்டைக்கு வா. நீ ஜெயிச்சா உண்டு, நான் ஜெயிச்சா எந்து. இதுதான். அப்போ இதில் பார்க்குறாங்க அவங்க, குறைசிகளை தோக்கடிக்கிறாங்க, ஹைபரில் தோக்கடிக்கிறாங்க, தபுக்கில் பாரசீகத்தையே ஓட விடுறாங்க, இதில் ரோமபுரியை ஓட விடுறாங்க. இது எல்லாம் பார்த்து போய் அரண்டு போய் நாமளே 2வது ஆப்ஷனை அவங்க ஸ்ட்ரைட்டாக செலக்ட் பண்ணிக்கிறாங்க. எது? நேராக வந்து அடிதடியெல்லாம் வேணாங்க, அதே மாதிரி முஸ்லீம் ஆகிறதெல்லாம் வேணாங்க, ஏன்னா எங்களுக்கு அசிங்கம். ஒத்துக்கிட்டோம்னா என்ன ஆயிரும்? ஊருக்குள்ளே நாங்கள் மறுபடியும் அதே மான மரியாதையோட நடக்க முடியாது. அதுக்கு பேசாமல் ஜிஸியா கட்டிகிட்டு இருந்தோம். அப்போ அங்கே போய் என்ன சீன் போடுவாங்க? ஊரில் போய் படுபாவிங்க வந்துட்டாங்க, இல்லைன்னா படையெடுத்து நம்மளை சாகடிச்சிருவாங்க, வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஜிஸியா கட்டுறோம். நீ என்னத்தை வேணாலும் சொல்லிக்கோ, அது பிரச்சனை இல்லை. புரியுதா? நீ என்னத்தை வேணாலும் சொல்லிக்கோ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? குறைஞ்சபட்சம் அவங்களுடைய அந்த பழைய கெத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஜிஸியா கட்ட பார்ப்பாங்க. அப்போ ரசூலாட்டா வர்றாங்க. வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் வர்றாங்க. அதில் ஆலிம்கள் இருக்காங்க, வேதத்துடைய ரொம்ப திறமையான ஆலிம்கள். இப்போ இந்த முகம்மது மூவி பார்த்தோம்ல, அதில் ஒரு ஆலிம் இருப்பார் தெரியுமா? பைபிளை படிச்சுட்டு சொல்லுவார்ல, இவர் தான் ஒரு இறை தூதர்னு சொல்லுவார்ல ரசூல்லாவை. கடைசியாக ஒரு சீன் வரும்ல, ஒரு ஆலிம் ஒருத்தர் சர்ச்சில் உட்காந்துட்டு இருப்பார், வியாபாரம் பண்ண போகும்போது சர்ச்சில் இருப்பார், விருந்து கூட கூப்பிடுவார். அந்த ஆலிம் வந்து கிதாபை எடுத்து வடிச்சு அந்த மேகம் வந்து நிழலாக வரும், அதை பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இது வந்து பைபிளில் இருக்கக்கூடிய அடையாளம், இது நீங்கள் நல்ல மனிதர், அப்படி நீங்கள் இறை தூதர், இவரை பத்திரமா கொண்டு போங்க, இவரை ஷாமு கூட்டு போகாதீங்க, மக்காவை கூட்டு போங்கன்னு சொல்லுவார். அப்போ அதில் என்ன மேட்ருனா, அப்போ அந்த கிறிஸ்தவ பாதிரிகள் வந்து டேலண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பைபிளை பற்றி நாலேஜ் இருக்கும். அப்போ விஷயம் என்ன, ரசூலாட்ட பேசி பார்த்தா, அதாவது ரசூல்லாவை அப்படியே அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு. அப்போ ரசூலா நபி ஆனதுக்கப்புறம் என்ன பவரில் இருப்பாங்க. அப்போ பேசி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு இறை தூதர் எப்படி பேசுவாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இறை தூதர் எல்லா இறை தூதருடைய பேச்சுக்களும் பைபிளில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அவங்க வர்றாங்க. அப்போ அவங்க வரும்போது இறங்கின 40 வசனம் தான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். புரியுதா? இது ஒரு பயான். அந்த ஒரு பயானு முடிஞ்சது. இப்போ 2வது பயானு முடியுது. குரானை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன்ல, பயானாக பார்த்தோம்னா அழகாக புரியும். இப்போ ஏன் சப்ஜெக்ட் மாறிச்சுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சப்ஜெக்ட் கிறிஸ்டின்களை பற்றி இருக்கும். அதே மாதிரி அல்லம் சூறாவை நினச்சிப்பாரு, நான் சொன்னேன்ல, வலஸாலின் கைரில் மக்ஸூபி அலைஹிம் வலஸாலின், வழி தவறி போனவர்கள், அதாவது ஆமாம், கோபத்திற்கு ஆளானவர்கள், வழி தவறி போனவர்கள். கோபத்திற்கு ஆளானவர்கள் யார்? யூதர்கள். யூதர்களை பற்றி ஃபுல் வண்டவாளம் பஹ்ரால தண்டவாளம் ஏற்றியாச்சு. அடுத்தது யார்? வழி தவறி போனவர்கள். இவங்க யார்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லு பைபிள் வந்து இது பைபிளில் என்னென்ன அவங்க ஆல்ட்ரு பண்ணாங்க, எந்தெந்த விஷயத்தில் பைபிளில் அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இது எல்லாமே எது சரி பண்ணும்? ஆல இம்ரானு சரி பண்ணும். அப்போ அந்த சீக்வன்ஸ் படியும் வச்சு பார்க்கும்போது இப்போ கிறிஸ்தவர்களுடைய சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார்களை காட்டிலும் முன்னுரிமை வழங்கி தனது தூது பணிக்காக ஆதமையும் நூஹையும் இப்ராஹிமின் வழித்தோன்றல்களையும் இம்ரானின் வழித்தோன்றல்களையும் தேர்ந்தெடுத்து கொண்டான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னுடைய வேலைக்காக நான் வந்து செலக்ட் பண்ண யாரை? ஆதம் நபியை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம, இப்ராஹிம் நபியை, இம்ரான்.
இது யார் இம்ரான்? இவர் வந்து மூசா நபியுடைய அப்பா. புரியுதா? அப்போ இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி என்ன? உன் ஃபேமிலியிலிருந்து ரசூல்களை அனுப்பிட்டே இருப்பேன். அப்போ அந்த ஃபேமிலி, இப்ராஹிம் நபியுடைய ஃபேமிலி தான் யாக்கூப் நபி. யாக்கூப் நபியுடைய பையன்தான் இவர் யூசுப் நபி. புரியுதா? அதுக்கப்புறம் அந்த செயின் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் யூசுப் நபி இதில் தான் வர்றாரு, எங்கே? எகிப்தில் தான் வர்றாரு. எகிப்தில் வரும்போது அவர் ராஜாவாக, அதுக்கப்புறம் அவர் மரணிக்கும் போது அவர் ராஜாவாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பனி இஸ்ராயல்கள் பெரிய ஆளும் கட்சியாக இருக்காங்களா. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த சீன் அப்படியே கட் ஆகுது குரானில். அதுக்கப்புறம் வரலாறு அதோட என்ன ஆகுது? கட் ஆகுது. அப்புறம் அடுத்த சீன் ஓப்பன் பண்ண இவங்க அடிமையாக இருக்கிறாங்க. ஃபிரௌனுங்கிற வேறொரு மன்னன் பனி இஸ்ராயல்களை ஆட்சி பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் குரான் வந்து இந்த வரலாறு வந்து காமிக்குது. புரியுதா? இந்த வரலாறு இந்த இடத்து யூசுப் நபியிலிருந்து மூசா நபி வரைக்கும் குரானில் என்ன இருக்குது? பிளாங்க் இருக்குது. அந்த கேப்பில் யார் யார் பனி இஸ்ராயலில் இறை தூதராக வந்தாங்கிற டீட்டெயிலு நமக்கு சொல்லப்படலை. அங்கேருந்து ஒரு நடுவில் ஒரு இன்டர்வல் விட்டு நடுவில் யார் வர்றா? மூசா நபி ரசூலா வராங்க. இப்போ மூசா நபி அவருடைய அப்பா நபியா? இல்லை. அவருடைய தாத்தா நபியா? இல்லை. ஆனால் யூசுப் நபிக்கு அப்பாவும் நபி, தாத்தாவும் நபி, தாத்தாவுடைய அப்பாவும் நபி. புரியுதா? அந்த மாதிரி அவங்க நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவருடைய அப்பா யார்? இசாக் நபி, அவரும் நபி. இசாக்குடைய அப்பா யார்? இப்ராஹிம் நபி. அப்போ தான் ரசூலா சொல்கிறாங்க, உலகத்திலே சிறந்தவர் யாருன்னா யூசுப் நபி தாங்கிறான். அவர் எல்லா தலைமுறையும் நபி. அவங்க அப்பா நபி, அவங்க தாத்தா நபி, அவங்களுடைய அப்பா நபி, இருக்கிறதுலே அவர் தான் நல்லவர் அப்படின்னு யூசுப் நபி பார்த்து ரசூலா சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, மூசா நபி நபி. மூசா நபிக்கு முன்னாடி யார் நபின்னா தெரியாது. ஆனால் பனி இஸ்ராயல்கள்லேயே ரொம்ப நல்ல மனிதராக யார் இருந்திருக்காரு? இம்ரான் இருந்திருக்காரு. அதனால் இம்ரானுடைய ஃபேமிலியிலேருந்து ஒரு மறுபடியும் நான் இப்ராஹிம் நபியுடைய அந்த நுபுவத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டேன். இப்போ இதுக்கு இத்தனை நபிமார்களை பற்றி அல்லாஹ் பட்டியல் போடுறான்னா, ஏன்னா இவங்க ஈசா நபி ஒருத்தரை மட்டும் இவங்க ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. யார்? கிறிஸ்டின்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எல்லாருமே என் வேலைக்காரங்க தான். அந்த லிஸ்ட்டில் வந்த ஒரு வேலைக்காரர் தான் யார்? ஈசா நபி. அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களுடைய ஒரு லிஸ்ட்டுக்கு முதல்ல போடுறான். ஆதம் என்கிட்ட வேலை செஞ்சார், இப்ராஹிம் என்கிட்ட வேலை செஞ்சார், இம்ரான் வேலை செஞ்சார், இம்ரானுடைய ஃபேமிலியும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் ஒருவர் மற்றவரிலிருந்து தோன்றிய வழித்தோன்றல்கள் ஆவர். இவங்க ஒருத்தர் இன்னொருத்தருடைய வாரிசுகள். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனும் நன்கறிபவனுமாக இருக்கின்றான். இம்ரானை சார்ந்த பெண், என் இறைவனே, நான் எனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை உனது திருப்பணிக்காக அர்ப்பணிக்க நேர்ச்சை செய்துள்ளேன். எனவே இதனை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ நன்கு செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று இறைஞ்சி கொண்டிருந்ததையும் அல்லாஹ் செவியுற்றவனாகவே இருந்தான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இம்ரானை சார்ந்த ஒரு பெண், இந்த இம்ரான் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். அப்போ இவங்களுடைய இது யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அப்பா பேரும் இம்ரானுன்னு ஒரு விளக்கம் சொல்லப்படுது. அது சரியா தப்பாங்கிறது தெரியல. புரியுதா? ஆனால் சில குறிப்புகள் என்ன சொல்கிறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அப்பா பேரும் இம்ரான் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க? துவா செய்கிறாங்க அல்லாட்ட. என்ன சொல்கிறாங்க? என் இறைவனே, எனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை உனது பணிக்காக அர்ப்பணிக்க நேர்ச்சை செய்யும். என் மாசமாக இருக்காங்க, அவங்க துவா செய்கிறாங்க, இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா நான் உன்னுடைய பாதையில் விட்டுருவேன். அந்த குழந்தைக்கு நான் வந்து வீட்டு வேலைக்கோ இல்லை வேறு எந்த வேலைக்கோ நான் பயன்படுத்த மாட்டேன். அதை சம்பாதிக்கிறதுக்கோ அது துனியாவுடைய உழைப்புக்காகவோ இல்லை எங்கள் ஃபேமிலிக்கு உழைச்சி போடுறதுக்காக அந்த குழந்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். அது பள்ளிவாசலுக்குனே விட்டுருவேன். அப்போ அங்கே இருந்த செட்டப் எப்படின்னா, அந்த காபா மாதிரி அது பைத்துல் முகத்தஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த பைத்துல் முகத்தஸுடைய நிர்வாகம் வந்து இவங்ககிட்ட தான் இருந்துச்சு. யார்கிட்ட? இந்த இம்ரானுடைய ஃபேமிலிக்கிட்ட தான் இருந்துச்சு. அதில் ஒருத்தர் தான் யாருன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபியுடைய தம்பி இருக்கிறார்ல, அண்ணன், மூசா நபியோட அண்ணன் நினைக்கிறவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வம்சம் இருக்குல்ல, அவங்க தான் அந்த பைத்துல் முகத்தஸை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க. அந்த லிஸ்ட்டில் வர்றவங்க தான் யார்? ஜக்கரியா நபி, யஹ்யா நபி. ஈசா நபி இருக்கும்போது நபியாக இருக்கிறவர் யார்? ஜக்கரியா நபி, யஹ்யா நபி. அப்போது இவங்களும் வந்து அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் தான். அப்போ அந்த பள்ளிவாசலுக்கு சுத்தம் பண்ணுறது, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, புரியுதா? அது நேரத்துக்கு அது இபாதத்தை துரத்து வருது. அது மஸ்ஜிதில் மோதினார் இந்த மாதிரி இருப்பாங்களே,
அந்த மாதிரி ஒர்க்குக்கு நான் என் குழந்தைய விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேர்ச்சை பண்ணுறாங்க. யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா. எனவே இதனை என்னிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி அனுமதி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. புரியுதா? அந்த பனி இஸ்ராயல்களுடைய ஷரியத்தில் என்ன இருந்துச்சு? இது மாதிரியான ஒரு பழக்கம் இருந்துச்சு. புரியுதா சொல்கிறது? இந்த மாதிரி கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி இது. ஆனால் அந்த மாதிரி சாமிக்கு விடுற மாதிரி ஒரு குழந்தைய நேர்ச்சை பண்ணி விடுறது நமக்கு இன்றைக்கி அனுமதி கிடையாது. சரியா? அதனால் இதை பார்த்துட்டு வேறு யாரும் நம்ம என்ன பண்ணுவோம், நான் கூட என் வயிற்றில் இருக்கிற குழந்தைய அல்லாவுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது. புரியுதா? அல்லாஹ் 2 பொறுப்பும் சேர்த்து தான் நாம் நடத்தணும். அப்போது அவங்க துவா செய்கிறாங்க, நிச்சயமாக நீ செவியேற்பவனும் அறிந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு துவா செஞ்சாங்க. பிறகு அவள் பெண் குழந்தையாக பெற்றெடுத்த போது கூறினாள், என் இறைவா, நான் அதை பெண் குழந்தையாக பெற்றுவிட்டேனே. ஆயினும் அவள் எதை பெற்றெடுத்தாலோ அதை பற்றி அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். மேலும் ஆண் குழந்தை பெண் குழந்தையைப் போல அன்று நான் அக்குழந்தைக்கு மரியம் என பெயர் சூட்டியுள்ளேன். மேலும் நான் அக்குழந்தைக்காகவும் அதன் வருங்கால வழித்தோன்றல்களுக்காகவும் சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கினை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவங்க எதிர்பார்த்தது என்ன? ஆண் குழந்தை பிறக்கும், இப்போ மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் விட்டுறலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்தது என்ன? பெண் குழந்தை பிறந்துருச்சு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போது அந்த பெண் குழந்தை பிறந்ததுனால அல்லாஹ் அவங்க என்னங்கிறாங்க, அல்லாஹ் நான் பெண் குழந்தை பிறக்க வச்சிட்டேனே, ஆனாலும் வாக்குறுதி கொடுத்தாச்சு, இந்த குழந்தைய அல்லாஹ்க்காக நேர்ச்சை பண்ணி விட்டுறேன்ட்டு. இப்போ பெண் குழந்தை பிறந்துருச்சு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும் பெண் ஆணை போன்று இல்லை. ஏன்னா ஆண் குழந்தைக்குன்னு ஒரு பலம் இருக்குது. ஆண் குழந்தைக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் தேவையில்லை. ஆண் குழந்தைய யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. பெண் குழந்தைங்கிறது பாதுகாக்கணும், அது பலவீனமான குழந்தை. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும், மேலும் நான் அக்குழந்தைக்காகவும் அதன் வருங்கால வழித்தோன்றல்களுக்காகவும் சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னா இப்போ ஃபேமிலியிலேருந்து அந்த குழந்தை தனியாக வாழப்போகுது. அதனால் ஷைத்தான் அந்த குழந்தைய எந்த வழிகெடுக்கிற அந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான், குழந்தையிலிருந்தே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து தான் அவங்கள தூய்மையாகவே அல்லாஹ் பார்க்குறோம். பெஸ்ட்டு கேரக்டரில் அவங்க இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் யார்கிட்ட இருக்காது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருக்காது. ஷைத்தானுடைய அந்த தாக்குதலிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ப்ரொடெக்டடாக இருப்பாங்க. ஆகவே அவளுடைய இறைவன் அந்த பெண் குழந்தையினை அன்போடு ஏற்றுக்கொண்டான். அந்த காணிக்கையை அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த குழந்தைய அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். மேலும் அதை சிறப்புடன் வளர்த்தான். அல்லாஹ் என்ன பண்ணால் சூப்பராக வளர்த்து கொடுத்தான். ஜக்கரியாவை அக்குழந்தைக்கு பாதுகாவலராகவும் ஆக்கினான். இப்போ இந்த இடத்துல இன்னொரு நபி என்ட்ரி ஆகிறார். யார்? இவர் ஜக்கரியா நபி. ஜக்கரியா நபியை அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாவலர். ஒரு மஸ்ஜிதுங்கும்போது அது ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க. புரியுதா? அது பிரம்மாண்டமான மஸ்ஜித். இப்போ காபாவுக்குள்ளே போனீங்கன்னா காபாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்வாங்க. புரியுதா? காபாவில் அத்தனை ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ தேவை ஆள்கள். அதே மாதிரி இங்கேயும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. எங்கே? பனி இஸ்ராயலில் பைத்துல் முகத்தஸில். அதில் ஜக்கரியா நபியும் ஒரு ஒர்க்கரு. புரியுதா? ஃபேமிலிக்கு ஒரு ஆள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ என் ஃபேமிலியிலேருந்து இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுறாங்க. புரியுதா? மொத்த மஸ்ஜிதுக்கு ஒரு ஆள் இல்லை, மொத்த மஸ்ஜிதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. புரியுதா? அதில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெரிய பெரிய பள்ளிவாசல் போனோன்னா இமாம்களே 4-5 பேர் இருப்பாங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த சாமி கோயிலெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பஞ்ச் ஆஃப் த பாதிரி இவங்களே இருப்பாங்க, ஒரு குரூப்பே இருக்கும், தீட்சிதர்கள் அப்படின்னு இருப்பாங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு செட்டப்பில் அவங்க இருந்தாங்க. அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஜக்கரியா நபியை அந்த குழந்தையை பொறுப்பேற்க வைக்கிறான். ஜக்கரியா நபி அல்லாத ஆட்களும் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது. ஆனால் இவர் யார்? நபி. நான் தான் சொன்னேன்ல, பனி இஸ்ராயலில் எப்போவுமே ஒரு நபி இருந்துக்கிட்டே இருப்பார் கரண்ட்டில். அப்போ இவர் ஒரு நபியாக இருக்கும்போது இவர் கைக்கு அந்த குழந்தை போகுது. அது எப்படி குழந்தை போகுதுங்கிறது பின்னாடி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். குழுக்கள் போடுறாங்க, ஆளாளுக்கு என்னங்கிறாங்க, இந்த குழந்தைய நாங்கள் தான் வளர்ப்போங்கிறாங்க. யார்? அங்கே இருந்த மற்ற நிர்வாகிகள். அப்போ பேர் எழுதி போடுறாங்க குழுக்களில். ஜக்கரியா நபியோடைய பேர் வர்ற மாதிரி அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுறான். அந்த குழந்தை இவங்க இன்சார்ஜுக்கு போகுது. இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அந்த குழந்தைய ரொம்ப ஒழுக்கமாகவும் வளர்க்குறாங்க. மரியம் இருந்த மாடத்தினுள் ஜக்கரியா செல்லும் போதெல்லாம் ஏதேனும் உணவுப் பொருள் அவளிடத்தில் இருப்பதை காண்பார். இவர் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். யார்? ஜக்கரியா நபி சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். அவர் தானே இன்சார்ஜு, அவர் தான் சாப்பாடு கொடுக்கணும், கொண்டு போவார்.
போனால் அவங்க ஆல்ரெடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வானத்திலிருந்து சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மரியமே, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என கேட்பார். இது அல்லாவிடமிருந்து கிடைத்தது, தான் நாடியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கணக்கின்றி வழங்குகிறான் என்று மரியம் பதிலளிப்பார். அப்போ இதெல்லாம் வந்து பாப்புலர் ஆகும். இந்த மாதிரி வானத்திலிருந்து மரியமுக்கு சாப்பாடு வருது அப்படின்னா, மரியம் மாதிரி ஒரு உத்தமி யாரும் இல்லை, மரியம் மாதிரி ஒரு அல்லாவுடைய அன்பை பெற்றவள் இங்கே யாரும் இல்லை, மரியம் வந்து மிகப்பெரிய ஒரு பக்திமானு, மரியம் வந்து மிகப்பெரிய அவங்க வந்து ஒரு இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மதிப்பாங்க. அப்போ அது பாப்புலர் ஆகும்ல. அல்லாஹ் இதுக்காக இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறான். இப்படிலாம் வந்தால் அவங்க மேலே அசால்ட்டாக யாரும் வந்து ஒரு இது குற்றம் சொல்லிட முடியாது. மரியம் திருடிட்டா, மரியம் சாப்பிட்டுட்டா, மரியம் அது பண்ணிட்டா, மரியம் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி யாரும் என்ன பண்ணிட முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா வானத்திலிருந்து டைரெக்டாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சாப்பாடு இறங்கிட்டு இருக்கு. அங்கு இந்நிலையை கண்ட சக்கரியா தம் இறைவனிடம் இறைஞ்சினார். என் இறைவனே, எனக்கு தூய ஒரு வழித்தோன்றலை உனது ஆற்றலால் வழங்குவாயாக, நிச்சயமாக நீயே பிரார்த்தனையே செய்விருப்போம். இப்போ இதை பார்த்துட்டு மாதிரி ஜக்கரியா நபி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு குழந்தை கிடையாது. யாருக்கு? ஜக்கரியா நபிக்கு வயசாகிடுச்சு, குழந்தை கிடையாது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டம் வரைக்கும் துவா கேட்டுட்டு இருக்காரு, ஒரு கட்டத்தில் துவாவை விட்டுறாரு. இப்போ இந்த காட்சியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு கட்டத்தில் அவர் துவா செய்கிறத நிறுத்தி இருக்கிறாரு. அது ஏன் நிறுத்தினாருங்கிறது அது அல்லாஹ் அவருக்கு தான் தெரியும். ஆனால் மொத்தத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, துவா செய்கிறத நிறுத்திட்டார். இப்போ இதை பார்த்துட்டு அல்லாஹ் வானத்திலிருந்து ஸ்பெஷலாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறான்ல, அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இவர் மறுபடியும் ஆசைப்படுறார். மறுபடியும் வந்து சரி நமக்காகவும் துவா கேட்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இப்படி வேலை செய்த, ஏன் குழந்தையும் ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அல்லாவுடைய அந்த பள்ளிவாசலுக்காக அது வேலை செய்யுமே. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒர்க்கும் அதுதான். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பைத்துல் முகத்தஸுடைய அந்த ஒர்க்கராக தான் அவரும் இருந்தாங்க. அதற்கு மறுமொழியாக அவர் மெஹராபில் மாடத்தினுள் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது வானவர்கள் குரல் கொடுத்தார்கள், அல்லாஹ் உமக்கு யஹ்யா என்ற ஒரு மகனை கொண்டு நிச்சயமாக நற்செய்தி சொல்கின்றான். அவர் அல்லாவிடமிருந்து வரப்போகும் ஒரு வாக்கினை மெய்ப்படுத்தக்கூடியவராக விளங்குவார். மேலும் அவரிடம் தலைமைத்துவம் மற்றும் மகத்துவத்தின் பண்புகள் காணப்படும். மனக்கட்டுப்பாடு கொண்டவராகவும் இருப்பார். நபித்துவம் அருளப்பட்டவராகவும் இருப்பார். மேலும் ஒழுக்க சீலர்களில் ஒருவராகவும் திகழ்வார். இந்த இடத்துல என்ன, அவர் துவா கேட்கிறார். யாரு? ஜக்கரியா நபி. ஜக்கரியா நபி தனியாக போய் அல்லாட்ட அழுது துவா கேட்கிறார், அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை கொடுன்ட்டு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஒரு மலக்கு அனுப்பிட்டான். மலக்கு அனுப்பி மலக்குகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் உமக்கு யஹ்யா என்னும் ஒரு மகனை கொண்டு நிச்சயமாக நற்செய்தி சொல்கிறான். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். குழந்தை மட்டுமில்ல, அந்த குழந்தைக்கு பேரும் வச்சுட்டான். இதுக்கு முன்னாடி அந்த பேர் பூமியில யாருக்கும் வச்சதும் இல்லை. யஹ்யாங்கிறது அல்லாவே வச்ச பேர். அதனால ஸ்பெஷல் பெயர்கள்ல அதுவும் ஒரு பெயர். அவர் அல்லாவிடமிருந்து வரப்போகும் ஒரு வாக்கினை மெய்ப்படுத்தக்கூடியவராக விளங்குவார். இது என்னது? அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய ஒரு வாக்கை உண்மைப்படுத்தக்கூடியவராக விளங்குவார். அல்லாவுடைய ஒரு வார்த்தையை அவர் உண்மைப்படுத்துவார். அல்லாவுடைய வார்த்தை யாருன்னா ஈசா நபி. புரியுதா? ஈசா நபிக்குடைய பேர் என்னன்னா அல்லாவுடைய வார்த்தை கலிமத்துல்லா. ஈசா நபியுடைய பேர் என்ன? கலிமத்துல்லா, அல்லாவுடைய வார்த்தை. ஏன் அவர் அல்லாஹ் எப்படி உருவாக்குனா, ஆகுன்னு சொன்னா ஆயிட்டாரு. புரியுதா? அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு பிறந்தவர் கிடையாது. ஈசா நபிக்கு அப்பாவே கிடையாது. ஈசா நபி எப்படிப்பட்டவர்? ஆதம் நபி போன்றவர். ஆதம் நபி அல்லாஹ் எப்படி உருவாக்குனா, ஆகுன்னாரு, ஆதம் நபி ஆயிட்டாரு. அதே தான் ஈசா நபிக்கும். ஈசா நபி ஆகுன்னு சொன்னா ஆயிட்டாரு. அது மாதிரி தான் அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த மலக்கு என்ன சொல்றாரு, இவர் ஈசா நபியை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஈசா நபிக்கும் எவ்வளோ வயசு டிஃபரெண்ட்? 6 மாதம். புரியுதா? 6 மாதம் முன்னாடி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார், 6 மாதம் அப்புறம் ஈசா நபி பிறக்கிறார். அப்போ ஒரே வீட்டில் எத்தனை நபி இருக்காங்க பார்த்துக்கோ. அப்பா ஒரு நபி, அவர் ஒரு நபி, அந்த நபி எடுத்து வளர்த்துற ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை பிறக்கிற அந்த குழந்தையும் நபி. இத்தனை நபி அட்வைஸ் பண்ணியும் இந்த திருட்டு பசங்க திருந்தலை. இத்தனைக்கு இவர் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பார்க்கும்போது கல் நெஞ்சம் கூட திருந்திருக்கணும். நம்ம ஆட்களும் அதே மாதிரி தான். புரியுதா?
நீ முஸ்லீம்களும் அந்த அளவுக்கு போயிட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ன விஷயம்னா, அவர் வந்து அந்த ஈசா நபியை உண்மைப்படுத்துவார். ஈசா நபியை உண்மைப்படுத்துறதுன்னா என்ன? அவர் ஒரு கஷ்டமான வேலையை கொண்டு வருவார். அப்போ இந்த கூட்டம் என்ன பண்ணும்? இவர் நபியே இல்லைன்னு பொய் சொல்லும். அப்போ யஹ்யா என்ன பண்ணுவார்? நான் வந்து சொல்கிறேன் ஈசா உண்மையிலே இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடி ஃபைட் பண்ணுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் எப்படி நின்னாங்களோ அது மாதிரி இவர் நிற்பார். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபிக்கு ரைட் ஹேண்டாக நிற்பார். அதை பற்றி ஹதீஸ்லாம் வரும். முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ்லாம் இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த ஒரு சீனு ஹதீஸில் வரும். சூப்பராக இருக்கும் அந்த ஹதீஸு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வரும்ல, அந்த மாதிரி டபுள் ஹீரோ. ஈசா நபி ஒரு ஹீரோ, இவர் ஒரு ஹீரோ. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் விளங்குவார். மேலும் அவரிடம், யாரிடம்? யஹ்யாவிடம் தலைமைத்துவம் மற்றும் மகத்துவத்தின் பண்புகள் காணப்படும். ஒரு லீடராக இருப்பார். தலைமைத்துவம்னு என்ன தெரியுமா? மக்களை மேனேஜ் பண்ணுறது. புரியுதா? ஒரு லீடர்னா அவனுக்குன்னு சில பண்புகள் இருக்கும். புரியுதா? லீடர்ஷிப்னு அது ஒரு தனி கேரக்டர். அது வந்து எல்லாருக்கும் இருக்காது. அது சில பேருக்கு தான் இருக்கும். அது நம்மளால் அது சில பேர்னால மட்டும்தான் அதை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுற, நீ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுற, பப்ளிக் போஸ்டர் அடித்து ஒட்டியாச்சு. இப்போ மீட்டிங் நடக்கணும். புரியுதா? இப்போ மீட்டிங்கே நடக்கணும், பப்ளிக் எல்லாத்தையும் வச்சாச்சு. ஆனால் இங்கே சில பேர் எடக் பண்ணுறான். யார்? நீ மீட்டிங் நடத்தணும், நீ வேலை வாங்கிட்டு இருக்கிற ஆட்களில் சில பேர் எடக்கு பண்ணுறான், ரொம்ப நக்கல் பண்ணுறான், டார்ச்சர் பண்ணுறான், அது பண்ணுறான். ஒரு நல்ல தலைவனாக இருந்த தலைமை பண்பு இருக்கிறவன் என்ன திரும்ப பண்ணுவான்? அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். இந்த வேலை நடக்கிற வரைக்கும் கம்முன்னு இருப்பான். எதையுமே கண்டுக்க மாட்டான். அவன் பண்ணுற அட்ராசிட்டிலாம் கண்டுக்க மாட்டான். ஒரு தலைமைத்துவம் இல்லைன்னு வச்சுக்கோ, அவன் என்ன திரும்ப பண்ணுவான்? அவனுக்கு சுருன்னு கோபம் ஏறிடுமா, உடனே அவனை அடிக்கிறது மட்டும்தான் அவனுடைய இதாக இருக்கும். அவனை அடித்து விரட்டிடுவான். அப்புறம் அந்த வேலை என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். அவன் போஸ்டர் ஒட்டியாச்சு, அது பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. இவனுடைய கோபத்தினால நடக்க வேண்டிய வேலை கெட்டுரும். இது மாதிரியான சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஒரு லீடர்ஷிப்புன்னா அது இருக்கணும். மக்கள்கிட்ட எப்படி பேசி நைஸாக வேலை வாங்கணுங்கிற அந்த டெக்னிக் தெரியும். புரியுதா? அவன் வரமாட்டேங்கிறான். அவனை பிடிச்சி நல்ல 4 திட்டி விட்டுனா எக்ஸ்ட்ரா வரமாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? அந்த வந்த கடைசி மீட்டிங் அதுவாக இருக்கும். அடுத்த மீட்டிங் என்ன பண்ணுவான்? வரமாட்டான். இந்த லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன தெரியும்? அதை வேலை தட்டி கொடுத்தே வாங்க தெரியும். அது மாதிரியான கேரக்டர் இருக்கும். இவர்கிட்ட அந்த கேரக்டர் இருக்குங்கிறான். யார்கிட்ட? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. நபிமார்கள் எல்லார்ட்டையுமே இருக்கும். ஆனால் இவர்கிட்ட என்ன இருக்கும்? அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அந்த கேரக்டர் இருக்கும். மகத்துவத்தின் பண்புகள் இருக்கும். மனக்கட்டுப்பாடு கொண்டவராகவும் இருப்பார். அவர்கிட்ட என்ன இருக்கும்? மனசுக்குள்ளே கட்டுப்பாடு இருக்கும். கோவப்பட மாட்டார், ஆசைப்பட மாட்டார், அவர் பெருசாக காமிச்சிக்க மாட்டார். இதெல்லாம் எல்லாம் சொல்கிறான். நபித்துவம் அருளப்பட்டவராகவும் இருப்பார். அது இல்லாமல் என்கிட்ட அவருக்கு மெசேஜும் வரும், என்கிட்ட நியூஸும் அவர் வாங்குவார். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் பயங்கர குஷி ஆயிடுவார். யார்? ஜக்கரியா நபி. சாதாரண வெறும் குழந்தை தான் கேட்டார். அந்த குழந்தை இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்குங்கிற. மேலும் ஒழுக்க சீலர்களில் ஒருவராகவும் இருப்பார். இத்தனையும் சொல்லிட்டு அல்லாஹ் ஸ்பெஷலாக இதுவும் சொல்கிறான். ஏன்னா அவருக்கு ஒழுக்கமாகவும் இருப்பார். அவர் கேரக்டர் எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஏன் மற்ற எந்த நபிக்கும் அல்லாஹ் இது சொல்லலை? ஏன் இந்த நபிக்கு மட்டும் சொன்னான்னா, பைபிளில் வந்து இவரை வந்து ஒழுக்கம் கெட்டவராக சொல்லியிருக்கேன். ஆனால் சொன்னல, பைபிளில் எதெல்லாம் தப்பு இருக்கோ அதை மட்டும் குரான் கரெக்ட் பண்ணுன்ட்டு. எந்த நபியை பற்றியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது. இந்த நபியை பற்றி அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவரை விபச்சார குற்றம் சுமத்தி யாரை? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வந்து அது ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோ. பனி இஸ்ராயில் ஸ்டோரி மட்டும் அது தனி ஸ்டோரி. அது அவனுக்கு என்னென்ன கூத்து அடிச்சானுங்கன்ட்டு. அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, யஹ்யா நபி, ஈசா நபி பிரச்சாரம் பண்ணுறாரு. இவனுங்களுக்கு அது பிடிக்கல. யஹ்யா நபி அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காரு, அதுவும் பிடிக்கல. முதல்ல இவரை தூக்கணும்னு ஸ்கெட்சு போடுறானுங்க. யாரை? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவர் என்ன பண்ணுறாங்க? முதல்ல இவரை காலி பண்ணணும். எப்படி காலி பண்ணுறது? என்னன்னு சொல்லி காணிப்போம். எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி காலி பண்ண முடியுமா? இப்போ இன்றைக்கும் வேறு ஏதாவது நீ அரசாங்கத்துக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பேசுனா என்ன சொல்லுவாங்க? நீ பேசின விஷயத்த சொல்ல மாட்டாங்க. நீ வேறு ஏதாவது பண்ணியிருப்பல அதை தாங்க சொல்லுவாங்க. புரியுதா? நீ வந்து ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டல, நீ வந்து அது பண்ணல, நீ இது பண்ணல அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. அப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு டான்ஸரை கூட்டிகிட்டு வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வந்து உன்னை வந்து விபச்சாரம் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது? போய் ராஜாட்ட சொல்லுது, இவர் வந்து ஒரு விபச்சாரம் பண்ணார். இப்போ குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுச்சு. உங்கள் வேதத்தில் என்ன தண்டாங்க? தலையெடுக்கணும்னு. அப்போ தலையெடுத்துட்டாங்க.
இப்படி தான் அவரை வந்து போட்டுருப்பாங்க. அப்போ அவர் செத்தார்ல, அவருக்கு ஒரு கரை இவங்க சுமத்திக்கிட்டே இருந்தாங்க. அவர் ஒழுக்கம் கெட்டவருப்பா, ஒழுக்கம் கெட்ட. குரான் என்ன பண்ணுது? அவர் ஒழுக்க சீலராக இருந்தார். அப்போ குரான் வந்து என்ன பண்ணுது? வெறும் ஒரு டைலாக் தான். அப்போ அவங்க பரப்புன அத்தனை பொய்களுக்கு ஜனாசா எடுத்தாச்சு. இப்போ காலங்காலமாக இருக்கிற அந்த பொய் பைபிளில் இன்னும் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும் அது பொய்ன்ட்டு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருக்க மாட்டாங்க. எந்த இறை தூதரும் தப்பு பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய நேரடி ப்ரொடெக்ஷனில் அவங்க இருப்பாங்க. தப்பு பண்ண பார்த்தா அல்லாஹ் உடனே அவங்கள காப்பாற்றிடுவோம். அப்போ இந்த ஒரு முக்கியமான டீட்டெயிலு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பற்றி. ஜக்கரியா வினவினார், என் இறைவா, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நானே முதுமையடைந்து விட்டேன், என் மனைவியோ மலடியாக இருக்கிறாள். அதற்கு இறைவன், இவ்வாறே நடைபெறும், அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களை செய்தே தீருவான் என்று பதிலளித்தான். இந்த இடத்துல அவருக்கு ஆச்சரியப்பட்டு கேட்குறார், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நான் தான் இவ்வளோ வயசாயிருச்சு, என் பொண்டாட்டியும் வந்து வயசாயிருச்சு, எப்படி குழந்தை பிறக்கும்? இப்போ என்னதான் இறை தூதராக இருந்தாலும் மனித தன்மையில் அதிலே தான் இருக்கிறாங்க பார். இது அல்லாவுக்கு எல்லாம் முடியும்னு ரசூலுக்கு தெரியுமா? அல்லாவுடைய ரசூல்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் கேட்கும்போது இவங்களுக்கே ஷாக் ஆயிடும். அதற்கு அவர், என் இறைவனே, எனக்கு ஒரு அடையாளத்தை நிர்ணயம் செய். இப்போ என் ஒய்ஃபு கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னு எனக்கு வந்து காமிச்சு கொடு, என் மனைவி கர்ப்பமாக இருக்காங்கங்கிறது காமிச்சு கொடு என்று பணிந்து கேட்டார். அதற்கு அல்லாஹ் என்ன சொல்றா, நீர் 3 நாட்கள் வரை சைகையினாலே அன்றி மக்களிடம் பேச மாட்டீர் என்பதே அடையாளமாகும். 3 நாளைக்கு உனக்கு பேச்சு வராது. தொடர்ந்து காலையில் எந்திரிப்பீங்க, பேம்பீங்க, வாயிலிருந்து வார்த்தை வராது. 3 நாளுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ட்ரை பண்ணுவீங்க, 2ஆவது நாள் ட்ரை பண்ணுவீங்க, 3ஆவது நாள் ட்ரை பண்ணி உங்களால் பேசவே முடியாது. வெறும் சைகையில் மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. என்றைக்கு உங்களுக்கு 3 நாள் வாய் ஆஃப் ஆயிடுச்சோ அந்த 3 நாளில் நீங்கள் புரிஞ்சிங்க உங்கள் மனைவி தாய் ஆயிட்டாங்க, அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்கன்ட்டு. மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை துதித்து கொண்டிருப்பீராக. இக்காலகட்டத்தில் இறைவனை அதிகமாக நினைவு கூறுகிறாங்க. இந்த 3 நாள் நீ என்ன பண்ணணும்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்கிறேன், 3 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகம் தொழுவணும், என்னை வந்து ரொம்ப வந்து இபாதத் செய்யணும், காலையிலும் மாலையிலும் அவனை துதித்து கொண்டிருப்பீராக என கூறினான். அப்போ இது ஒரு அடையாளத்தை வந்து அல்லாஹ் காமிச்சு இவங்களுக்கு விடுறான். மேலும் அந்நேரம் வந்தபோது வானவர்கள் கூறினார்கள். இப்போ அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா, மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து தூய்மையாக்கினான். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து என்ன பண்ணுறாங்க? வானவர்கள் சொல்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உங்களை அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான், உங்களை தூய்மையாக்கினான். மேலும் அகிலத்து பெண்கள் அனைவரினும் உனக்கு முதலிடம் அளித்து தனது திருப்பணிக்காக உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான். முதல் முறையாக ஒரு பெண்ணை அல்லாஹ் செலக்ட் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேலைக்கு யாரை செலக்ட் பண்ணுவான்? ஆண்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நபிமார்கள்னாலே யார்? ஆண்கள் தான். இப்போ இந்த இடத்துல நபிங்கிற அந்த பதவி உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் பெரிய ஒரு வேலைக்கு இவங்களை செலக்ட் பண்ணிட்டோம். முதல் முறையாக என் வேலைக்கு ஒரு லேடியை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மரியமே, உன் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பாயாக. அல்லாஹ் நான் சொல்கிறத முழுசாக கேட்டு நட அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மேலும் சஜிதா செய்வியாக, சொன்னால் கட்டுப்பட்டுரு. அவனது திருமுன் பணிபவர்களுடன் சேர்ந்து நீயும் பணிவாயாக. என்ன பண்ணணும்? அடங்கி நடக்கக்கூடியவர்களில் நீங்களும் ஆயிரும். ஏன் அடங்கி நடக்க மாட்டாங்கன்னா, ஒரு பெண் எதை வேணாலும் எந்த வேலை சொன்னாலும் செஞ்சிருவாங்க. தனக்கு கெட்ட பேர் வர்ற ஒரு வேலையை வந்து செய்ய சொன்னால் செய்ய மாட்டேன். இப்போ நான் போய் உனக்கு போய் இது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தனுக்காக அவனுக்கு ஒரு அப்பிடுவான்னா என்ன பண்ணுவேன்? 10 தடவை யோசிப்பேன். எதுக்கு இது கொஞ்சம் சொல்லுங்களேன், வேற ஏதாவது சொல்லுங்களேன், இந்த வேலை வேண்டாமே, இதை தவிர. அதுக்கு தான் முன்னாடியே முதல்ல எல்லாம் சொல்கிறேன், நான் உன்னை செலக்ட் பண்ணிக்கிறேன், சொல்கிறதெல்லாம் செய்கிற கேரக்டர் வளர்த்திக்கோங்க, சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா எதுக்காக அந்த வேலையை சொன்னான்னா அல்லாவுக்கு தான் அந்த ஹிக்மத் தெரியும். இதா ஈசா நபியை வந்து அல்லாஹ் வந்து ஒரு நார்மல் குழந்தையாக பிறக்க வச்சிருக்கலாம். அது ஏன் அப்படி சொன்னால், அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்குது, அது அடிக்கிட்டே போகலாம். ஏன் ஈசா நபி இப்படி ஸ்பெஷலாக எல்லாம் பிறக்க வச்சான், அப்பா இல்லாமல் ஏன் பிறக்க வச்சான்? அதனால் எவ்வளோ கன்ஃபியூஷனு. அப்பா இல்லாமல் அவர் பிறக்க போய் தானே அல்லாவுடைய மகன்னு சொல்லி இவங்க இட்டு கட்டுறாங்க. அப்போ அதில் என்ன ஹிக்மத் இருக்குது, அது ஏன் ஈசா நபியை வந்து அல்லாஹ் அப்படி பிறக்க வச்சான், அது தனி ஸ்டோரி. அது இன்ஷா அல்லாஹ் ஈசா நபியை பற்றி ஒரு தடவை பார்ப்போம். நபியை, இவை யாவும் மறைவான செய்திகள். அல்லாஹ் சொல்கிறான், இது எல்லாமே என்னது?
மறைவான விஷயம், இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம். யார் உட்காந்து டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கல, என்ன ரியாலிட்டி ரியலாக நடந்துச்சுங்கிறது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா சொல்கிறான், இவற்றை உமக்கு வஹி மூலம் நாம் அறிவிக்கின்றோம். உங்களுக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 600 வருஷம் கேப்பு. ஈசா நபிக்கும் ரசூல்லாவுக்கும் எவ்வளோ 600 வருஷம் கேப்பு. நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன், வழிபாட்டில்லத்திற்கு பணியாளர்களான அவர்கள் தங்களில் யார் மரியமிற்கு பொறுப்பு ஏற்பவர் என்று முடிவு செய்ய தத்தமது எழுதுகோள்களை எரிந்து கொண்டிருந்த போது அவர்களிடையே நீர் இருந்திருக்கவில்லை. இப்போ என்ன சொல்கிறான், அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள்லாம் உட்காந்து மரியம்மை யார் வளர்க்கறது அப்படின்னு போட்டி போட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொருத்தருடைய பேனாவும் ஒரு டப்பாவில் போட்டு அல்லது ஏதோ ஒரு மெத்தடில் உருட்டி விட்டாங்க. அப்படி கையை விட்டுட்டு ஒருத்தர் கண்ணை மூடிட்டு ஒருத்தர் எடுக்கணும், ஏதோ ஒரு செட்டப் இருக்கும். அது யார் பேனா வந்துச்சோ அந்த பேனாக்காரர் மரியம் அலைஹிஸ்ஸலாமை இன்சார்ஜ் எடுத்துக்கணும். நான் முதலே சொன்னேன்ல இதே ஸ்டோரி, அது குரானில் பின்னாடி வரும்னால அதுதான் இது. எரிந்து கொண்டிருந்த போது நீர் இருக்கவில்லை. இதெல்லாம் நான் இந்த குழுக்கள் அவங்க போட்டிருந்தாங்களா, அப்போ நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்களா? ரசூலா சொல்கிறான், நீங்கள் பார்க்கல, நான் தான் சொல்லி கொடுக்குறேன். மேலும் அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த நேரத்திலும் அவர்களிடையே நீர் இருக்கவில்லை. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் வளர்ப்போம் நாங்கள் தான் வளர்ப்போன்ட்டு. அந்த டைம்லையும் நீங்கள் இருக்கல, குழுக்கள் நடக்கும்போதும் நீங்கள் இருக்கல. இப்போ எதுக்காக அல்லாஹ் இதை சொல்கிறான் அப்படின்னா, ரசூல்லா கட்டுக்கதை சொல்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாதுல்ல வந்திருக்கிற கிறிஸ்தவர்கள். இங்கே பாரு, இது நான் சொல்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறேன். மீனிங் என்ன? இது மெசேஜ் ரசூல்லாக்கு மெசேஜ் இல்லை, அந்த நஜ்ரான் குரூப் உக்காந்துட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு இது புரிஞ்சிடும் இது யாருடைய ஸ்டைலுன்ட்டு. இது மாதிரி மூசா நபியை பார்த்து பைபிள் எல்லாம் பேசுகிறான், புரியுதா? அதெல்லாம் அவங்க பார்த்து ஓகே இது முகம்மது பேசலை. ஏன்னா இவர் ஒரு போலி சாமியாராக இருந்தாருன்னு வச்சுக்கோ. யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த போலி சாமியாரும் என்னம்மா தான் பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ண பார்ப்பான். நானே சொல்கிறேங்க, இதெல்லாம் நம்ம ஐடியா தாங்க, இதெல்லாம் நம்ம வேலை தாங்க, இதெல்லாம் நம்ம டேலண்ட்டு தாங்க, இதெல்லாம் நாங்கள் தாங்க பிளான் பண்ணோம் அப்படிமா. இந்த இடத்துல ரசூல் எப்படி பேசுகிறாங்க, உனக்கு தெரியுமா? அவள் குளிக்கு போடும்போது உனக்கு தெரியுமா? எழுதும்போது தெரியுமா? சண்டை போடும்போது தெரியுமா? ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிற. இது ஆக்சுவலாக பார்க்க போனால் ரசூலாவுக்கு என்னது, ரசூலாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து, அதாவது ஒரு போலி சாமியாராக இருந்தால் இது அவருடைய வாழ்க்கைக்கு என்னது களங்கம். ஆனால் இவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இப்போ அது என்ன, அவருக்கு என்ன, சொல்கிறத மட்டும்தான் செய்யக்கூடிய வேலை. அல்லாஹ்வுடைய செய்தி என்ன வந்துச்சோ அதை அப்படியே மக்கள்கிட்ட சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க எடுத்து சொல்கிறாங்க. வானவர்கள் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள். மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு தனது கட்டளை பற்றி நற்செய்தி சொல்லுகின்றான். அல்லாஹ் ஒரு வார்த்தை முடிவு பண்ணிட்டான், அதன் பெயர் மரியமின் குமாரர் ஈசா. எல்லா குழந்தைக்கும் யாருடைய இன்ஷியல் இருக்கும்? அப்பாவுடைய இன்ஷியல் தான் இருக்கும். அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத். நான் அவர் சொல்லுவேன், நான் அப்துல்லாவுடைய மகன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஈசா நபியோடைய அப்பா யார்? அப்பாவே கிடையாது, நோ அப்பா. புரியுதா? அப்பா அவங்க எல்லாம் என்ன சொல்கிறான், மரியமின் குமாரர், மரியமுடைய பையன் ஈசா. இப்போ இந்த இடத்துல ஈசா நபி சொல்லும்போது மரியம் அம்மாவுக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கிற அல் மசீஹ் என்பதாகும். அவர் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமிக்கவராகவும் அல்லாவிடம் நெருங்கிய நல்லடியார்களில் ஒருவராகவும் திகழ்வார். இவர் ரொம்ப கண்ணியமானவர், ரொம்பவும் அல்லாவிடத்தில் மதிப்பு வாய்ந்தவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவர் தொட்டில் பருவத்திலும் பக்குவமான வயதை அடைந்த பின்பும் மக்களிடம் பேசுவார். மேலும் நல்லொழுக்கமுடையவர்களில் ஒருவராகவும் திகழ்வார். அப்போ அந்த ஈசா நபியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர் எப்போ பேசுவார்? வயுகல்லமுன் நாச, அதாவது மனிதர்களிடம் அவர் கலாம் செய்வார், பேசுவார். ஃபில் மஹதினா என்ன? தொட்டில் பருவம். கஹலன்னா என்னன்னா தள்ளாத வயது வரும்போது, அதாவது வயசான போது, தள்ளாத அல்லது வயசான போது அவர் பேசுவார். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவருடைய தன்மையை பற்றி. புரியுதா? அவரை பற்றி என்ன சொல்கிறான் அல்லாஹ்? குழந்தை பருவத்தில் பேசுவார், தொட்டில் பருவத்தில் பேசுவார். எந்த தொட்டிலில் தூங்குற குழந்தை பேசும். தொட்டிலில் எந்த குழந்தை தூங்கும்? ஒரு நாள் குழந்தை, 2 நாள் குழந்தை தூங்கும், அந்த குழந்தை பேசும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது அற்புதங்களை பற்றி அல்லாஹ் பேசிட்டுறான். இப்போ அந்த அற்புதத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பெருசாகி பேசும், வயசாகி அந்த குழந்தை என்ன பண்ணும்? பேசும். இது ஒரு அற்புதம் இல்லையா? வயசாகி
இன்னைக்கு பூமியில் இருக்கிற 700 கோடி குழந்தையில எந்த குழந்தை பேசாமல் இருக்கு? புரியுதா? அப்போ குரான் வந்து புரியுதா? குரானில் ஒரு வார்த்தையும் வந்து சும்மா வர நான் சொன்னல, இது அல்லாஹ்வுடைய பேச்சு, இது வந்து மனுஷங்களுடைய பேச்சு கிடையாது. புரியுதா? ஒரு டீட்டெயில் அல்லாஹ் பேசுகிறான்னா வெட்டி டீட்டெயில் அல்லாஹ் பேச மாட்டான். இது மற்ற குழந்தைகளுக்கு வேணால் சாதாரண விஷயம். யார் வயசாகி பேசுறது? இப்போ ஈசா நபி எங்கே இருக்காரு? வானத்தில் இருக்கிறார். அவர் திரும்பி வந்து பேசுனா எவ்வளோ பெரிய சேலஞ்சு. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் பேசுவார்னு சொல்லலை, மக்களிடம் பேசுவார். யார்கிட்ட பேசுவார்? பப்ளிக் கிட்ட பேசுவார். இப்போ எங்கே இருக்கார் அவர்? பப்ளிக் இல்லாத இடத்துல இருக்கிறார். இன்னும் அவருக்கு அந்த வயசு வரல. எந்த வயசு? அவர் மேலே போகும்போது என்ன வயசு? 33 வயசு. அவர் எவ்வளோ வயசு? வெறும் 33 வயசு. குரான் சொல்லக்கூடிய அந்த கஹலன்கிறது என்ன? வயசாயி கிட்டத்தட்ட 60 வயசானாதான் அந்த கஹலன்கிற ஸ்டேஜ் வரும். புரியுதா? முதுமை பருவத்தில் பேசுவார் இருக்கு. முதுமை பருவம் இன்னும் அவருக்கு வரவே இல்லை. முதுமை பருவத்தில் ஈசா நபி பேசினதை இன்னும் யாரும் பார்க்கல. அதுவும் நடக்குங்கிற மெசேஜும் இதில் இருக்குது. புரியுதா? அதனால டீட்டெயில் எவ்வளோ இருக்கும் பாரு. இது ஏன் ஈசா நபி வந்து அப்பா இல்லாமல் பறக்க வச்சான் அல்ல அப்படின்னா, ஈசா நபி மறுபடியும் வரணும். ஈசா நபி வரணும். இப்போ திடீர்னு ஒரு ஃப்ராடு வந்து நான் தான் அந்த ஈசா நபின்னு சொன்னான்னு வச்சுக்கோ, மாட்டிக்குவோம். ஏன்னா அவனுக்கு அப்பா இருப்பான். எவனா இருக்கட்டும், அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு அப்பா இருப்பான். புரியுதா? இப்போ ஈசா நபி வரணும்னா அவனுக்கு அப்பா இருக்கும். ஈசா நபிக்கு என்ன இருக்கக்கூடாது? அப்பா இருக்கக்கூடாது. அப்போ அல்லாஹ் எங்கே வச்சான் பற்றி ஆப்பு? இப்படி வேற யாருனாலும் செய்ய முடியுமா? அதுதான் விஷயம். புரியுதா? அப்போ அதனால் குரானில் வந்து ஒவ்வொரு டீட்டெயிலும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்கும். அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் ஏன் அப்பா இல்லாமல் ஆக்கணும்? ரீசன் என்ன அப்படின்னா, மறுபடியும் என்ட்ரி கொடுக்க வேண்டியது. அது ஏன் மறுபடியும் என்ட்ரி கொடுக்க வேண்டியது இருக்குது? அதெல்லாம் 4வது அத்தியாயம் அன்னிசா வரும்போது அந்த சப்ஜெக்ட் டீட்டெயிலாக வரும். சரியா? இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளையிலேருந்து இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.